Hi friends, வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் கம்பு மாவை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். ஹாஃப் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப் கம்பு மாவுனா ஹாஃப் கப் கடலை மாவு. அதே மாதிரி ஹாஃப் கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும் அதே கப்பில். ஸோ இப்போ இந்த 3 மாவையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 பல்லு நம்ம இதோட பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நம்ம வதக்கிறதுக்காக ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. இதோட ஒரு 100 கிராம்ஸ் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ பெரிய வெங்காயத்தை விட நம்ம இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் இது இதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வறுத்தோன்னா போதும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான், ரொம்ப இல்லை. ஒரு 10 மிளகு எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகு பவுடராகவும் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிளகை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நம்ம கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து இப்போ அரைக்கணும். அதுக்காக தக்காளியையும் இதோட போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்த வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே நீங்கள் இஞ்சி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதிலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு. இது 3ஐயுமே நம்ம இந்த மாவோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, தோசை எடுக்கிறதுக்கு வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கம்பை அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கம்பில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாவோட நம்ம ஒரு கைப்பிடி நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1 ஹவருக்கு மாவை அப்படியே வச்சிடணும், புளிக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தோசை ஊற்றி எடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம தோசை கல்லில் இப்போ தோசை ஊற்றி எடுத்துடலாம். ஸோ இப்போ தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது. நமக்கு இது தக்காளிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த தோசை. இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். நல்லா வேக விடணும், இல்லைன்னா உங்களுக்கு மாவாகவே இருக்கும். இன்ஸ்டன்ட் மாவு அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க தோசையை. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். கம்பு தக்காளி தோசை நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட வாசனையும் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே வந்துட்டு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டும் வந்து ஊற்றலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இது. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.